வணக்கம் நேயர்களே. இன்றைய பதிவில் ராமநவமி விஷ்ணுவின் 7வது அவதாரத்தை பற்றி பார்ப்போம். ராமநவமி விஷ்ணுவின் 7வது அவதாரமாக கருதப்படும் ராமனின் பிறந்த நாளை கொண்டாடும் ஓர் இந்து பண்டிகையாகும். இந்த விழா வசந்த காலத்தில் சித்திரை மாதத்தில் வளர்பிறை நவமி அன்று ராமர் அவதரித்தார். சில ஆண்டுகளில் இந்த விழா பங்குனி மாதத்திலும் வரும். திருமாலின் பல அவதாரங்களில் மிகவும் போற்றப்படுவது ஸ்ரீராம அவதாரம்தான். மகாவிஷ்ணுவின் 7வது அவதாரமாகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த அவதாரமாகவும் கருதப்படுவது ஸ்ரீராம அவதாரமாகும். மகாவிஷ்ணுவின் அவதாரங்களிலேயே ஒரு மனிதனுக்கு உண்டான அத்தனை குணங்களுடன் ஒரு மனிதனானவன் அரசன், மகன், கணவன், தலைவன் என்பவன் எப்படி அறவழியில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரண புருஷனாகவும் அமைந்த அவதாரமாக போற்றப்படுகிறது ராம அவதாரம். ராமர் நவமியில் தோன்றிய வரலாறு. அஷ்டமி நவமி தினங்களில் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார்கள். இந்த இரு திதிகளையும் புறக்கணித்து விடுவார்கள். இதனால் வேதனையுற்ற அஷ்டமி நவமி திதிகள் மகாவிஷ்ணுவிடம் சென்று, நாங்கள் மட்டும் என்ன பாவம் செய்தோம், எங்களை ஏன் அனைவரும் கெட்ட திதிகளாக எண்ணி எந்த நற்காரியத்தையும் செய்ய தயங்குகிறார்கள், ஏன் எங்களை ஒதுக்குகிறார்கள் என்று கேட்டனர். அத்திதிகளுக்கு, நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், மக்கள் உங்களை போற்றி துதிக்கும் நாள் வரும், அதுவரை நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று உறுதியளித்தார். அதன்படியே வாசுதேவர், தேவகி ஆகியோருக்கு மகனாக அஷ்டமி திதியில் கிருஷ்ணர் தோன்றினார். அன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. நவமி திதியில் தசரதர் கோசலை தம்பதியருக்கு மகனாக அவதரித்தார் ராமபிரான். அன்றைய தினம் ராமநவமி திருநாளாக கொண்டாடப்படுகிறது. ராமநவமி வரலாறு. கோசலை நாட்டின் தலைநகராகிய அயோத்தியை ஆண்ட மன்னரான தசரத சக்கரவர்த்திக்கு கோசலை, கைகேயி, சுமித்திரை என்று 3 மனைவியர் இருந்தனர். தேசமெங்கும் வெற்றி கொடி கட்டி பறந்த தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தை பாக்கியம் கிட்டவில்லை. தசரத சக்கரவர்த்தி மனம் நொந்து தமது குலகுருவான வசிஷ்ட முனிவரிடம் சென்று குழந்தை பெற என்ன செய்யலாம் என்று ஆலோசனை கேட்டார். முனிவர் அவருக்கு புத்திரகாமேஷ யாகத்தை நடத்துமாறு அறிவுரை கூறினார். தசரத சக்கரவர்த்தி யாகத்தை சிறப்பாக நடத்தினார். அச்சமயத்தில் யாகத்திலிருந்து யக்னேஸ்வரர் தோன்றி பாயசம் நிறைந்த ஓர் குடுவையை தசரதரின் கையில் கொடுத்து அதை அவரது மனைவிமார் அருந்த செய்யுமாறு கட்டளையிட்டார். தசரத சக்கரவர்த்தியின் 3 மனைவிமாரும் அதனை பகிர்ந்து அருந்தினார்கள். அதன் பின் சித்திரை மாத சுக்லபட்ச வளர்பிறை தினத்தில் கோசலை ராமபிரானையும், கைகேயி பரதனையும், சுமித்திரை லக்ஷ்மணனையும், சத்ருக்கனையும் ஈன்றெடுத்தனர். இந்நாளிலேயே ராமநவமி என சிறப்பாக கொண்டாடுகின்றனர். ராமா என்ற திருநாமத்தை யார் ஒருவர் பன்முறை ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கு சீதா பிராட்டி, லக்ஷ்மணன், ஸ்ரீ ஆஞ்சநேயருடன் ஸ்ரீ ராமபிரான் காட்சி தருவார் என்பது ஆன்றோர் கூற்று. ராமபிரானை வழிபடுவதால் துன்பத்தில் கலங்காத மனநிலையும் எடுத்த செயல்களில் வெற்றியும் கிடைக்கும். ராமநவமி வழிபாடு முறை. ராமநவமியில் இந்நாளில் ராமாலயங்களில் தோறும் விசேஷ ஆராதனைகள் இடம்பெறும். இங்கு பெரும் திரளான மக்கள் கூடி வழிபாடு ஆற்றுவார்கள். வீடுகளில் ராமர் படத்தை வைத்து பூஜை அறையில் பொங்கல், பருப்பு வடை, நீர்மோர், பானகம், பாயசம், வெள்ளரிக்காய் படைத்து வழிபட்டால் விருப்பம் நிறைவேறும். இன்று முழுவதும் ராமபிரானை எண்ணிக்கொண்டு ஸ்ரீராம ஜெயம் என்றும் ராம மந்திரம் உச்சரிக்கலாம். ராமநவமி பலன்கள். மகாவிஷ்ணுவின் ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு சிறப்பை எடுத்துரைக்கின்றன. 14 ஆண்டுகள் வனவாசம் இருந்தனர். இவ்வேளையில் சீதையும் பிரிந்தார். ஏகபத்தினி விரதனான இந்த ராமபிரானின் வாழ்க்கை மனிதர்களுக்கு பல அரிய வாழ்க்கை முறைகளை போதிக்கிறது. அந்த வகையில் ராமவதாரம் தனிமனித ஒழுக்கத்தையும் அதர்மத்தை வென்று தர்மத்தை நிலைநாட்டுவதை உலகுக்கு உணர்த்தும் வகையிலும் மற்றும் ராமர் சிறந்த மாணவனாக, மகனாக, கணவனாக, அரசனாக வாழ்ந்த விரதத்தினையும் எடுத்து எம்புகின்றது. இவ்வுத்தம புருஷரின் பிறப்பு தினத்தில் விரதமிருந்து அதனை சரிவர அனுஷ்டிப்பதன் மூலம் குழந்தை பாக்கியம் கிட்டும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், குழந்தைகளின் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும், துன்பத்திலும் கலங்காத மனநிலை உண்டாகும், எடுத்த காரியத்தில் வெற்றி, ஐஸ்வர்யம் கிட்டும்,
அன்றைய தினத்தில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தி, ஆந்திர பிரதேசத்தில் உள்ள பத்ராட்சரம் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரம் ஆகிய இடங்களில் கொண்டாட்டங்கள் சிறப்பாக நடைபெறும். ஆயிரக்கணக்கான பக்த கோடிகள் கூட்டம் நிரம்பும். மேலும் ராமர், அவரது மனைவி சீதா, தம்பி லக்ஷ்மணன் மற்றும் பக்தர் ஹனுமான் ஆகியோரின் சோபா யாத்திரைகள் எனவும் அறியப்படும் ரத யாத்திரைகள், தேர் ஊர்வலங்கள் பல்வேறு இடங்களில் நடைபெறும். அயோத்தியில் ஆயிரக்கணக்கான மக்கள் புனித நதியாக கருதப்படும் சராயுவில் முங்கி எழுவார்கள். இப்பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.